ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது உள்ளன் நூலில் டேபிள் மேட்டு போடுறது எப்படின்ட்டு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் உள்ளன் நூல், குரோஷா ஊசி, சீசர், இதான் இதுக்கு தேவை. இதை எப்படி போடணுன்னு சொல்கிறேன். முதல்ல 10 சங்கிலி போட்டுக்கணும். இந்த சென்டரில் வருது பாருங்கள், இது போல் போட்டுடணும். இப்போ போட்டு காட்டுறேன். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் ஒன்று போட்டுட்டு இப்போ ஒரு 10 சங்கிலி போட்டுக்குங்க. பாருங்கள், அது போட்டுட்டு அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டேன். ரவுண்ட் பண்ணிவிட்டு இது உள்ள சொல்லிட்டு உங்களுக்கு பெருசாக சந்து வச்சு காட்டுறேன். இப்போ 3 வருது இல்லைங்களா, 3 2 ஆக்கிடணும். அதான் 2 நூலை விட்டுட்டு அடுத்ததுக்கு 1 விட்டுடணும். இப்போ அதே போல் திருப்பி நூல் போட்டு இந்த உள்ளே விட்டு 3 வருது இல்லைங்களா, அதில் 2 விட்டுடணும். முன்னாடி இருக்கிற 2 விட்டு நூல் அது வழியாக எடுத்துடணும். அடுத்ததுக்கு 1. இது போல் ஃபுல்லாக இது நம்ம போட்டுடணும். போட்டுட்டு இல்லை காட்டுறேன் பாருங்கள். இந்த கார்னரில் வரும்போது 4 கார்னர் வரும்போது 2 போட்டுக்குங்க. பாருங்கள், 1 2 வருது. அது போல் போட்டுட்டு அடுத்த லைன் வரும்போது அந்த 2 இருக்குது இல்லைங்களா, அது கேப்லேயே 2 வரணும். 4 மூலையிலையும் இதே மாதிரி போடணும். திருப்பி அடுத்தது இந்த 2 சேர்ந்து போட்டோம் இல்லைங்களா, மீதியெல்லாம் ஒன்றே போட்டுட்டு வரலாம். அந்த 2 இதுக்கு நடுப்புற திருப்பி 2 இது போடணும். இப்போ ஒயிட்டில் பாருங்கள், நல்லா புரியும் உங்களுக்கு. 2 முன் லைன் போட்டோம் இல்லைங்களா, இதில் 2 போட்டு அதை ஒரு சந்திலே 2 3 2 1 வர மாதிரி போட்டு 2 லைன் பண்ணணும். அடுத்ததுக்கு அது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் வரும்போது அப்படியே விரிஞ்சு கொடுத்துட்டே வந்தால் தான் உங்களுக்கு ரவுண்ட்லேருந்து ஸ்கொயர் ஷேப் வரும். பாருங்கள், நான் இதில் ப்ளூ கலர் நேவி ப்ளூவும் சாண்டலு எல்லோ பார்டருக்கு போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் வரும்போது நம்ம அப்படியே சங்கிலி மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் அது போல் 2 2 வர மாதிரி போட்டு விட்டோம். பாருங்கள், அது போடும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஜிக்ஜாக் மாதிரி வர மாதிரி டிசைன் வரும். இது போடுறது ரொம்ப ஈஸி. இது டேபிள் மேட்டு, ஒரே கலர்லேயும் போடலாம். நான் பார்டருக்கு ஒரு கலரும் உள்ளே 2 ரோ, இது 4 லைன் முன்னாடி ரவுண்ட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் வர மாதிரி போட்டோம். அந்த ரவுண்டில் வரும்போது தான் அந்த 4 மூனையிலையும் வரும்போது 2 2 போடணும் ஒரே இடத்துல. அடுத்தது அந்த 2 கேப்லேயும் திருப்பி 2 2 போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வரும். அதுக்கு அடுத்தது இந்த 2 லைன் போட்டேன். அதுக்கப்புறம் நேவி ப்ளூ 2, அதுக்கப்புறம் சாண்டல் 1 போட்டு அடுத்த லைனும் போட்டு மேலே எல்லோ வர மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், டேபிள் மேட் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். இந்த ரவுண்டு ஷேப்பு, அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு வரும்போது 4 மூலையிலே 2 2 வர மாதிரி போட்டோம். அந்த கவுண்ட் பண்ணி சென்டரில் நீங்கள் எத்தனை ரவுண்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு போடணும். ஆனால் மூலையில் வரும்போது ஒரே இதில் 2 2 வரணும். திருப்பி அந்த கேப்பில் 2 அதுமாதிரி போட்டால் தான் உங்களுக்கு மேலே வர வர விரிஞ்சி வரும். ஓகே, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இது வந்து உங்களுக்கு பிடிச்சமான கலரில் நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் பர்ஸ் மாதிரியும் பண்ணலாம். இது போல் பண்ணிவிட்டு இது நடுப்புற வந்து ஜிப் வச்சும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தேவையான அளவு போட்டோன்னே 2 பீஸ் போட்டு ஜாயின் பண்ணியும் போடலாம். இல்லை பேக் மாதிரியும் போட்டுக்கலாம். இது டேபிள் மேட் மாதிரி நான் சின்னதாக போட்டேன். இல்லை டெலிஃபோன் கவர் மாதிரி மேலேயும் போடலாம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போடுறது ரவுண்ட்லேருந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து போடுறது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். தேங்க்யூ.